நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இது எல்லாத்தையும் அர்ச்சனாவுக்காக தானே செய்யற, கரெக்ட் தானே? ஆனா இன்னைக்கு அம்மா கிட்ட என்ன சொல்றது? இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு அர்ச்சனா ஷாப்பிங் போகணும்னு சொன்னா அதனால போறேன்னு சொல்லு. லக்ஷ்மிக்கு வேற கல்யாணம் ஆக போகுதுல. இல்ல சூர்யா, இவ்வளவு காலையில ஷாப்ஸ் எங்க ஓபன் ஆகும்? அப்படின்னா அப்பனா பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீ எக்ஸாம் எழுத போறதா சொல்லு. அர்ச்சனா கிட்ட இதை தானே சொன்ன, அதையும் என்கிட்டயே சொல்லு. அது வந்துமா அம்மா, அது வந்து என்னன்னா அனன்யாவை அர்ச்சனா வீட்ல கொஞ்ச நேரம் விடலாம். சூர்யா, நீ பேசாத. அர்ச்சனா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா வந்தனா. அனன்யா நேத்து அவ கூட தானே இருந்தா, அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாளா. நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. உன் ஃப்ரெண்டுக்காக நீ இதெல்லாம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மைய சொல்றேன், போன ஜென்மத்துல நிச்சயம் அர்ச்சனா ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கா. அதனாலதான் அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அண்ணியா கிடைச்சிருக்கா. அம்மா, நானும் நிச்சயமா ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதானே இப்படி ஒரு வைஃப் எனக்கு கிடைச்சிருக்கா, இல்லையா? நீ எதுவும் பேசாத. கிளம்பலாம், அர்ச்சனா அங்க காத்துட்டு இருப்பால. வா போலாம். நம்ம உங்க அத்தையை பார்க்க போலாமா? வாங்க பத்திரமா போலாம். சரிங்கம்மா. இதே மாதிரி ஒரு புடவை என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? அது வந்து 5000 ரூபாய் ஆச்சு. 5000 ரூபாய் ஆச்சா? நான் இதே புடவைய ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கினேன். என்கிட்டயும் 5000 தான் சொன்னா, ஆனா அவன்கிட்ட நான் பேரம் பேசி விலையை குறைச்சி வாங்கிட்டேன். அப்படியா? அம்மா, நானும் லக்ஷ்மியும் சேர்ந்து சில ட்ரெஸ் டிசைன்ஸை பார்த்து வச்சிருக்கோம். ஃபைனல் பண்ண உடனே உங்ககிட்ட சொல்றோம், அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணிடுங்க. சரிம்மா அர்ச்சனா, இன்னைக்கு நகை கடைக்காரர் வராரு, நகையெல்லாம் கூட வாங்கணும். உனக்கு பிடிச்சதை நீயும் எடுத்துக்கோ. சரி. பிந்துவும் செலக்ட் பண்ணுவா. இவளோட செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா, அல்காக்காகவும் நம்ம நிறைய நகை வாங்கணும். அவளுக்காகவும் கொண்டு வர சொல்லிருக்கோம். வணக்கம் ஆண்டி. அட அனன்யா, அனன்யா குட்டி செல்லம் பாபா. வந்தனா, இன்னைக்கும் எக்ஸாம் இருக்காமா? ஆமா ஆண்டி. நேத்து உங்க யாரையும் இவ தொல்லை செய்யல. இல்ல இல்ல, இப்ப அர்ச்சனா கிட்ட இவ நல்லா ஒட்டிக்கிட்டா. அர்ச்சனா இன்னைக்கு அனன்யா மேல நிறைய பாசம் இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட இவங்க அவளை விடுறதே இல்ல. இவங்க 2 பேருக்கும் நல்ல செட் ஆயிடுச்சு. வந்தனா, உனக்கு என்ன எத்தனை எக்ஸாம் இருக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசமா? அது என்னன்னா ஒரு 25 டேஸ். பரவாயில்ல விடுங்க, நீ உங்களுக்கு என்ன டென்ஷன்? இவளை பாத்துக்கிறதுக்கு தான் எங்க இவளோட அத்தை இருக்காங்களே, நீங்க கூலா இருங்க. நீ உன் எக்ஸாம்ஸ் நல்லபடியா எழுத, அனன்யாவை பாத்துக்க நாங்க இருக்கோம். இல்லடா அனன்யா? சரி அர்ச்சனா, நான் கிளம்புறேன். என்னடா பத்து குட்டி. ஆமா, இன்னைக்கு யாரும் விஷ் பண்ண மாட்டீங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுத என்ன? சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பை. இது எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வச்சுடு. வாடா பத்து குட்டி. இன்னைக்கு அர்ச்சனா லக்ஷ்மிக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பான்னு நினைச்சேன். அனன்யா வந்துட்டால, இனிமே இவ கூட உனக்கு டைம் சரியா இருக்கும். ஆனா ஒண்ணு, நம்ம லக்ஷ்மிக்கு சீக்கிரமா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ அம்மா ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, இவளை தூங்க வச்சுட்டு லக்ஷ்மிக்கு சொல்லி கொடுத்துருவேன். எங்க பிந்துவுக்கு வெளிநாட்டு சாப்பாடெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இல்லனா இவளே சொல்லி கொடுத்திருப்பா. அப்படியா? அர்ச்சனா, நான் கேட்ட லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியாமா? சரிங்கம்மா, நான் உடனே லிஸ்ட் தயார் பண்ணி கொண்டு வரேன். வாடா அனன்யா குட்டி. இவ்ளோ பாருங்க, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சா? ஆமா செல்லம், எவ்வளவு கியூட்டா சிரிக்கறால. கார்த்திக், எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. லக்ஷ்மிக்கு இன்னொரு டிஷ் சொல்லி கொடுக்கணும், கல்யாணத்துக்கான லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது? அம்மா கிட்ட ஹெல்ப் கேளு. அம்மாக்கும் நிறைய வேலை இருக்கு கார்த்திக். ஆனா பரவாயில்ல, நான் இங்க உட்கார்ந்தே லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். என்னம்மா? இருங்க கார்த்திக், நீங்க கர்ச்சீஃப் எடுத்துக்கல. ஒரு நிமிஷம், அத்தை வந்துடுறேன். இந்தாங்க. Thank you. ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? எது? இதுதான் உதவி பண்றதுன்னு சொல்லுவாங்களா? உனக்கு ஓகேனா நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன்.
அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, சொடுக்க போடுற நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சிடறேன். பாய். அனன்யா, இன்னைக்கு அனன்யா குட்டி லிஸ்ட் எழுதுறதுக்கு அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா வந்தனா எப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு பாருங்கம்மா. என்னால இதை நம்பவே முடியல. யார்கிட்டயும் சொல்லாம அவ ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும்னு என்னென்னவோ பண்றா. நான் அந்த கடவுள் கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் வேண்டிக்க போறேன். இவங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இவங்க 2 பேரும் ரொம்ப விபரமானவங்க. ஆ, இந்த வீட்டு மருமகளா அவளோட கடமையையும் செய்யறா, அவ ஃப்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறா. அம்மா ராதிகா, ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இரு. நம்ம லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அனன்யா அங்க அடிக்கடி போறதால அங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆ, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அர்ச்சனா சீக்கிரமே எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆமாம்மா. ம். ம். ஹா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதிட்டேன். இன்னொரு தடவை செக் பண்ணி பாக்குறேன். அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன். உட்காரு. சொல்ல போனா எல்லாத்தையும் எழுதிட்டேன். செக் மட்டும் பண்ணணும். வலையில எழுதிட்டீங்களா? வளையலும் எழுதிட்டேன். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணி, நான் செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனன்யாவை வேற பாத்துக்கணும்ல. இல்ல பிந்து, நீ எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த லிஸ்ட் மட்டும் அம்மா கிட்ட கொடு போதும். ஆ, அனன்யா, அனன்யா குட்டி, என்ன ஆச்சுமா? ஏன் திடீர்னு அழற? என் செல்ல குட்டிக்கு என்ன வேணும்? அண்ணி, எனக்கு என்னமோ இவளுக்கு தூக்கம் வருதோன்னு தோணுது. நீங்க பேசாம தூங்க வைங்க. ஆ, அட, நான் மறந்தே போயிட்டேன். அலங்கார பொருளை பத்தி எழுதவே இல்ல. அதையும் எழுதிருந்தேன்னா முடிஞ்சிருக்கும். என்னம்மா அனன்யா, ஏன் அழறட செல்லம்? அடடடடா, பாவம் அண்ணி இவ. ஏன் இப்படி அழறானே புரியல. அலங்கார பொருள் எல்லாத்தையும் எழுதி நான் போய் இந்த லிஸ்ட் கொடுத்துட்டு வரேன். நீங்க முதல்ல இவளை போய் தூங்க வைங்க. சரி, அம்மா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ஒரு நிமிஷம் இரு. இத கிழிச்சு தரேன். மறக்காம இத அம்மா கிட்ட கொடுத்துறேன்னு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ம்? என்னாச்சுடா அனன்யா? செல்லக்குட்டி, அழக்கூடாதுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாக்கா, இப்போ இதுக்கு மேட்சா வளையல் இல்லையா? இத பாரு, இல்லக்கா. கல்யாண ஏற்பாடு செய்ய எவ்வளவு நேரம் இருந்தாலும் போதவே போதாதுன்னு தான் தோணும். சின்னம்மா, இந்தாங்க லிஸ்ட் தயாரா இருக்கு. வாமா பிந்து, உட்காரு. ம். பிந்து, என்னம்மா இது? தேவையான பொருளோட லிஸ்ட் நீங்க அர்ச்சனா அண்ணி கிட்ட இதை தயார் பண்ண சொல்லிருந்தீங்கல்ல, அதுதான் அது. ஆ, நான் நேத்து சொல்லியிருந்தேன். எனக்கும் லிஸ்ட் சீக்கிரமா வேண்டி இருந்தது. சின்னம்மா, ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துருங்க, ஏதாவது மிஸ் ஆயிருக்கா ஆ. இல்லையான்னு. லிஸ்ட் நான் தான் தயார் பண்ணேன். ஆனா அர்ச்சனாவை தானே தயார் பண்ண சொன்னேன். உம், என்ன சின்னம்மா நீங்க அண்ணி லிஸ்ட் தயார் பண்ண என்ன, இல்ல நான் தான் பண்ண என்ன? எல்லாம் ஒண்ணுதானே. அதுவும் இல்லாம அண்ணி எப்பவுமே அனன்யா கூடவே இருக்காங்கல்ல. அவங்களுக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் தயார் பண்றதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் நான் தயார் பண்ணேன். என் பொண்ணோட சுபாவமே இப்படிதான். எப்பவுமே அர்ச்சனாக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பா. ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி இவ ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டா. ஆனா நீங்க அர்ச்சனாவுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்க. நாங்க ஒண்ணு இந்த வீட்ல விருந்தாளி இல்லையே. ஏதாவது வேலை இருந்தா அதை எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு உதவியா இருக்கோம். அர்ச்சனா அனன்யாவை பாத்துக்கிட்டோம். என்னாச்சுமா? என்னாச்சு செல்லக்குட்டி? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? அனன்யா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு? வந்தனா நீ வேற இன்னும் வீட்டுக்கு வரல. பாவம், சின்ன குழந்தை எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கு. இந்த நேரத்துக்கு வந்து இவளை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அண்ணி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவளை நீங்க வெளியே கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நேரத்துல அழுகை நிறுத்திடுவா. அழக்கூடாது வந்தனா இப்ப வந்துருவா. ரச்சல். அழக்கூடாதுடா செல்லக்குட்டி. போதும் போதும் போதும்டா. அர்ச்சனா, ஒரு சின்ன வேலை இருக்குமா? என்னம்மா சொல்லுங்க. நாளைக்கு லக்ஷ்மியோட புகுந்து விட்டு ஆளுங்க வர போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கணும். இந்த பரிசு பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணி வை. எப்பவும் நீ தானே செஞ்சு கொடுப்ப. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்கம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா அர்ச்சனா, ஸ்வீட், முந்திரி, பாதாம் எல்லாம் ஒரே பேக்ல வை. அப்புறம் பழத்தை மட்டும் தனியா வை. அதோட ரமாவோட புடவைய அனன்யா, என்னாச்சுமா? அழக்கூடாது அழக்கூடாது. அம்மா சொல்லுங்கம்மா. அர்ச்சனா, இந்த பொருள் எல்லாம் வேற வாங்கணுமே. ஆமா, எல்லாத்தையுமே வாங்கிடலாம். அங்கிள்காக சூட், ஆன்ட்டிக்கு சாரி,
அப்புறம் நிக்கலுக்கு வாட்ச் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். ஆ நீ இந்த லிஸ்ட பார்த்து இதுல இருக்கிறபடி எல்லாத்தையும் செஞ்சுடு. அட இவன் மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. அனன்யா அனன்யா? ப்ளீஸ் அழாத. சரி என்ன சரி என்ன சரி, என்ன சரி, சொல்லும், சரி, அழக்கூடாதுமா. சரி. என்ன அழக்கூடாதும்மா. வேணும்? அர்ச்சனா நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ அனன்யாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. மத்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். சின்னம்மா நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மா நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, நான் முடிச்சிடுவேன். இந்த நிலைமையில பிந்து எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? நானே செஞ்சு முடிச்சிடுவேன். பேசாம நானே எங்க வீட்டுக்கு போய் அனன்யாவை அங்க விட்டுட்டு வந்துடுறேன். வந்தனா வரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. அழாதமா. சரிம்மா அர்ச்சனா, நீயே போய் விட்டுட்டு வந்துரு. சரிம்மா. அர்ச்சனா இங்க பாரு, இந்த வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். சரிங்கம்மா. சின்னம்மா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அர்ச்சனா அண்ணி சீக்கிரமா போயிட்டு வந்துருவாங்க. நான் இருக்கல, நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணி முடிக்கணும்ல. அம்மா நான் வந்து எல்லா வேலையும் செய்யறேன். நான் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். என் செல்ல குட்டி, அம்மா வீட்டுக்கு போலாமா? சின்னம்மா இதெல்லாம் நான் செய்றேன். பிந்து என்னாச்சுமா? என்னாச்சுமா? முதல்ல நீ என்னாச்சு? உட்காரு. உட்காருமா. இவளுக்கு அடிக்கடி இடுப்பு வலி வந்துருது. அப்ப கூட எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. என்னம்மா வேணும் உனக்கு? என்ன எனக்கு எதுவும் வேண்டாம் பெரியம்மா. நான் உனக்கு சூடா பால் கொண்டு வர சொல்றேன் இரு. சீக்கிரம் கொண்டு வாங்க. குமுதா ஏன் வந்து நான் போன் எடுக்கல? எக்ஸாம் எழுதிட்டு இருப்பால, அதனாலதான். குட்டிமா வீட்டுக்கு போறோமா? கடவுளே, எப்போ உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அர்ச்சனாவோட வாழ்க்கையிலயும் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடணும். அம்மா, நான் அர்ச்சனா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அங்க எனக்காக அவ காத்துட்டு இருப்பா. சரிம்மா, நீ போயிட்டு வா. பெரியம்மா, பெரியம்மா, அர்ச்சனா அக்காவோட வண்டி வந்திருக்கு. அவங்க அனன்யாவை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன? அர்ச்சனாவா? வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க அர்ச்சனாக்கா. அர்ச்சனா என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? வந்தனா நீ வீட்ல என்ன பண்ற? ஆ, 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 உங்க வீட்டுக்கு வரதுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன். எக்ஸாம் ஹால்ல இருந்து வீடு பக்கத்துல தானே, அதான் பேக வச்சுட்டு வரலான்னு நினைச்சேன். அனன்யா நல்லா தானே இருக்கா? இவளுக்கு என்ன, இவ நல்லதா இருக்கா. ஆனா திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா, அதான் இங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ வர லேட் ஆகும்னு நினைச்சேன். உனக்கு நிறைய தடவை கால் பண்ண, ஏன் கால் பிக்கப் பண்ணல? அது வந்து என் ஃபோன் சைலண்ட்ல இருந்தது. அதான் எக்ஸாம் சென்டர்ல நான் போனை சைலண்ட்ல வச்சேன், எடுக்க முடியல. சரி சரி. இவளை விடுறதுக்காகவாவது நீ வீட்டுக்கு வந்தியே, ரொம்ப சந்தோஷம். வா உட்காரு. ஆமா அர்ச்சனா, வந்து உட்காரு. ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கேன். மாம்பழம் ஜூஸ் பண்ணிருக்கேன். வா வா வா. இல்லம்மா இன்னைக்கு வேண்டாம், நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரமாவது உட்காந்துட்டு போமா. ஆமாக்கா, கொஞ்ச நேரமாவது இருங்களேன் ப்ளீஸ். இல்ல ராகுல், அம்மா நாளைக்கு லட்சுமியோட புகுந்த வீட்ல இருந்து வர போறாங்க. நிறைய வேலை இருக்கு, கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு நாள் சாவகாசமா இங்க வரேன், இப்ப கிளம்புறேன். சரி பாய் ராகுல். பாய்க்கா. சாரி, கிளம்புறேம்மா. போயிட்டு வா. வந்ததுமே கிளம்பிட்டா பாருங்கம்மா. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிருக்கலாம்ல. அவ தான் வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாள்ல, இதுல என்ன இருக்கு? அப்படியா? அங்க ரிவர் ராஃப்டிங் வேற இருக்கா? நீ நல்லா என்ஜாய் பண்ணலாம்டா. நீ என்கிட்ட சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. அடுத்த வாட்டி நானும் அதே மாதிரி பிளான் பண்றேன். இல்ல இப்ப நிறைய வேலை இருக்கு. ராஜஸ்தான்ல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம்டா. ஷூர். அண்ணி, நாளைக்கு நான் இந்த புடவையே தான் கட்டலான் இருக்கேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி, எங்கயாவது வெளியூர் போறதுக்கு பிளான் பண்றீங்களா என்ன? இல்ல அவரு யாரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியா? அண்ணன் வெளியூருக்கு போறத பேசுறத பார்த்த உடனே நான் நீங்க தான் எங்கேயோ போறீங்களோன்னு நினைச்சேன். ஹஸ்பண்ட்ஸ்லாம் எப்பவுமே இப்படிதான். நம்மள மாதிரி ஒரு பர்சன் கூட யோசிக்கிறது இல்ல. அவங்களோட சிந்தனையே இப்படிதான்.
எப்பவும் வெளியே போகணும் ஊரு சுத்தணும் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா லேடிஸ் எப்பவுமே அந்த மாதிரி கிடையாது. லேடிஸ்ல எப்பவுமே எமோஷனல் டைப்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல இல்ல, கார்த்திக் அப்படிலாம் யோசிக்கிறதே இல்ல. அவர் என்ன ரொம்ப கவனமா பாத்துப்பாரு. என் மேல அவருக்கு நிறைய அக்கறை இருக்கு. இப்ப கூட அவர் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க பிளான் சம்பந்தமா அட்வைஸ் பண்றாரு. ஓகேடா, டேக் இட், பாய். அண்ணி, நான் போய் இந்த புடவை வச்சுட்டு வரேன். ம். என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ டென்ஷன்ல இருக்க? இல்ல, எனக்கு என்ன டென்ஷன். நாளைக்கு லக்ஷ்மி புகுந்த வீட்டுக்காரங்களாம் வரப்போறாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். அதெல்லாம் நீ செஞ்சுட்டு தானே இருக்க. சரி, வேற ஏதாவது விஷயம் இருக்கா? கார்த்திக், எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அனன்யா இங்க வர்றதுனால யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குமா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அதான் தோணுது. அர்ச்சனா, அனன்யா இங்க வரதுல எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நீ தேவையில்லாம ஏதோ யோசிக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? கடவுள் அருளால எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. வணக்கம். வணக்கம். ஆசீர்வாதப்படுங்க. நல்லா இருமா. அங்கிள், நல்லா இருமா. வாமா உட்காரு. நீ எப்படி இருக்கம்மா? அப்புறம் இது எல்லாமே எங்க சார்பா உங்களுக்காக. எதுக்காக இவ்வளவு கொண்டு வந்தீங்க? இது நம்ம சம்பிரதாயம், இதுபடித்தானே செய்யணும். ஆமா, சரியா சொன்ன. கல்யாணம்னு வந்தாலே எல்லாமே சம்பிரதாயப்படி தான் செய்யணும். அப்பதான் எல்லாருக்கும் மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கும். அதுவும் உண்மைதான். எங்க சைடுல இருந்து நாங்க கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க சம்பந்தி, நாம எல்லாத்தையும் எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அத சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க, உண்மையை சொல்ல போனா நாங்க உங்களை நம்பிதான் இருக்கோம். அந்த கடவுள் அருளால உங்க வீட்ல இது வரைக்கும் 2 கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நம்ம அர்ச்சனா கல்யாணம், அப்புறம் நந்தினி கல்யாணம். அதனால உங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா? என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். நிச்சயதார்த்தத்தை நம்ம எப்ப வச்சுக்கலாம்? எங்க காலத்துல பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். இவன் கல்யாணத்தை பத்தி நிறைய கனவு இருக்கு. அதனால சம்பிரதாயப்படி எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்க ரம்மா, எல்லா சடங்கையும் சம்பிரதாயப்படி குடும்ப வழக்கப்படியே நம்ம செய்யலாம். சரிங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க சொன்னபடியே நிச்சயதார்த்தத்தை கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எந்த சுபகாரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணியாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஆமாங்க அர்ச்சனா. இது எல்லாமே எங்க வருங்கால மருமகளுக்காக. இந்தம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. இத பாரு, உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இது எல்லாமே உங்க எல்லாருக்காகவும். இது இது எல்லாமே எங்க சார்பா உங்களுக்காக. நீங்க இதை ஏத்துக்கணும். ராமா, இது நிக்கில்காக. சம்பந்தி, இது உங்களுக்கு. எனக்கா? அப்புறம் இது உங்களுக்காக. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னா நம்ம மாத்திக்கலாம். என்ன நீங்க இது நீங்க கொடுத்திருக்கீங்க, இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஒரு தடவை பாத்துருங்க. புடவை உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா?
ஒரு தடவை பாத்துறேன். சரிங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னா அர்ச்சனா, ஜரிகை சரியா தைக்கலன்னு நினைக்கிறேன்.